கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் மிஸ்பா ஊழியங்களின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்லையும் நம்ம உலகம் அனைத்தும் ஹல்லேலூயா அனுசரிக்கிற ஒரு நாளாக சாம்பர் புதன் ஹல்லேலூயா அந்த 40 நாள் லென்த் டேக்கு ஆரம்பம் துவக்கமான நாளாக இருக்கிறபடினால இந்த நாளை ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி ஹல்லேலூயா நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் இவ்வாறு சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ தூளும் சாம்பலுமாகிய அடியேன் என்று சொல்லி ஆபிரகாம் இந்த இடத்துல காட்டப்படுகிறார். அவரை தன்னை எதற்கு ஒப்பிடுகிறார்னா ஒரு தூள் டஸ்ட். ஹல்லேலூயா. அந்த சாம்பலை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது சாம்பல் என்னன்னா ஒரு ஒரு பொருளுடைய எரிந்த பொருளுடைய எச்சம் ஒரு கனிமமாக தான் காணப்படுகிறது. ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள், வேஸ்ட். ஹல்லேலூயா. அது ஒன்றுக்கும் பயன்படாதுன்னு சொல்லி தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆபிரகாம் போய் நிற்கிறப்ப அவர் தன்னை எந்த அளவுக்காக தாழ்த்துகிறார்னா ஒன்றுமே இல்லை, வெறும் சாம்பலுக்கு தன்னை ஒப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த சாம்பல் எதை வெளிப்படுத்துகிறது? இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், உலகம் அனைத்தும் ஆண்டவர் சாம்பர் புதனை கொண்டாடுகிறார்கள், அனுசரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சாம்பல் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது தாழ்மை, இரண்டாவது பாவம், மனம் திரும்புதல். இந்த உடல், இந்த சரீரமாகிய உடல் ஒரு நாள் அழியும் என்று அடையாளத்தை ஏன்னா ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொல்லி. ஏன்னா அவன் ஒன்றுமே இல்லாமல் மண்ணான மனிதன். ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தை தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் தேவனுடைய கிருபையும் வரங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது தாழ்மை. ஹல்லேலூயா. அந்த சாம்பல் எதை குறிக்குன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு தூளாக. ஹல்லேலூயா. சாம்பல் எப்படி கருதப்படுகிறதுனா ஒரு தூள், ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அதை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம தாழ்த்தும் போது தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் போது ஒரு அர்ப்பணிப்பாக அது என்ன செய்கிறதா வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம யாருமே இந்த சாம்பலை எப்பயுமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஹல்லேலூயா. எல்லாராலையும் நிராகரிக்கப்படுகிற, உதாசனப்படுத்துகிற, யாராலையும் அதாவது நினைவில் வைத்து கொள்ளப்படாத ஒரு பொருள் மாதிரி தான் அந்த சாம்பல். அதாவது வருஷத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறோம், நம்ம அதை நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. சாம்பர் புதனாக என்ன செய்கிறோம், தென்னை மரத்து ஓலைகளை என்ன செய்கிறோம், அதை எரித்து போன வருஷம் வச்ச அந்த கிராஸை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அதை எரித்து அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை நம்ம என்ன செய்கிறோம், அடையாளமாக போடுகிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. எசேக்கியேல், நான் எடுத்து வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றியில் அடையாளம் போடு என்றார். அதற்கு மேல் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு. ஹல்லேலூயா. அந்த புருஷனை கூப்பிட்டு மைக்கூடு வச்சிருக்கிறத ஒரு இங்க் பாட்டில் ஹல்லேலூயா அடையாளம் போடுகிறதுக்காக அந்த பாட்டிலை வச்சிருக்கிறவங்களை கூப்பிட்டு என்ன செய்கிற, அழுது புலம்புறவங்க மேலே அடையாளத்தை போடு. அந்த அடையாளம் இருக்கிறவர்கள் மேலே, ஏன்னா சங்கார தூரம் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா முதியரும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கரித்துக்கு போடுறதுக்கு இந்த அடையாளம் தரிக்கப்பட்ட ஒருத்தவங்க மேலேயும் கை போடாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அடையாளம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடையாளம் ஒரு மையினால் உருவாக்கப்படுகிற அடையாளம். அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டும் போது சங்கார தூதன் கடந்து போறான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு மைக்கூட்டை வைத்து நெற்றியில அடையாளம் போடப்படுகிறாங்க ஸ்பெசிஃபிக்கா. இந்த நாள்கள் அந்த சாம்பல் புதன்ல நம்ம பார்க்கும்போது கத்தோலிக்க மதத்தினர் என்ன செய்வாங்கன்னா சாம்பலை எடுத்து நெற்றியில சிலுவை அடையாளத்தை போடுகிறார்கள். அல்லேலூயா. அதை போடுகிறதுனால
தேவன் நமக்குள்ள இருக்கிறார், தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பது அல்ல. ஆனால் எதை அது வெளிப்படுத்துகிறதுனால், மண்ணான மனிதனாகிய நீ மண்ணுக்கே திரும்புவாய். உன்னுடைய இந்த சரீரம் எதற்கு சமமாக இருக்கிறதுனா இந்த சாம்பலுக்கு சமமாக இருக்கிறது என்று நினைவு கூறும்படியாக இந்த காரியங்கள் செய்கிறப்படுகிறது. அது ஒரு ரிச்சுவலாக என்ன செய்கிறாங்க, பாரம்பரியமாய் அதை கடைபிடித்துக்கிறோம். ஆனால் நம்ம ஹல்லேலூயா கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம் இந்த இதை எப்படி அனுசரிக்க வேண்டும்னா, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது போல நாம் அவருக்குள்ள எப்படி நிலைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கிறிஸ்துவினுடைய அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தரித்திருக்கிறோமா? ஏதோ சாம்பர் புதன் வந்தா ஹல்லேலூயா அதை அந்த நாளை பெருசா அனுசரித்து அதை நம்ம பெரிய அளவுல பேசுகிறதோ அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த காரியங்களை, தேவன் நமக்கு வெளிப்படுத்தினான அந்த கிருபை வரங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறதா? நாம் அடையாளமாக இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அடையாளத்தை நாம் பிரதிபலிக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இது ஒரு விதமாக இருக்கிறது. ஆனால் நமக்காக சாபமான கிறிஸ்து, ஹல்லேலூயா. நம்ம 1 யோவான் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்காக என்னன்னா சாபமாகி பலியாகி சிலுவையில் நம்மை மீட்டெடுத்தா. ஹல்லேலூயா. சிலுவையை மீட்டெடுத்து நமக்கு ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு கொடுத்து, ஹல்லேலூயா, நமக்கு பாதரட்சைகளை கொடுத்து தேவன் என்ன செய்திருக்கார், நம்மளை ஆவியின் கனிகளாலும் ஆவியின் வரங்களினாலும் நம்மளை நிறைத்திருக்கிறார். அந்த ஆவியின் கனியும் ஆவியின் வரங்களும் நமக்குள்ளாக எவ்வளவு கிரிகை செய்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்னா நிதானித்து ஆராய்ந்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சாம்பலை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த சாம்பல் எதை உணர்த்துகிறதுன்னு நான் சொல்லி முன்னாடி பார்த்தோம், தாழ்மை, பாவம், மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. அந்த சரீரம் என்னன்னா மண்ணன் என்று சொல்லி நம்ம தெளிவாக நம்ம பார்க்கிறது. ஹல்லேலூயா. அந்த சாம்பல் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறதுனா, முதலாவதாக மரணத்தை நினைவுபடுத்துகிறது. ஏனென்றால் மனிதன் எங்கிருந்து வந்தான், எங்கு போவான், ஹல்லேலூயா, அவனுடைய சரீரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி மரணத்தை நமக்கு என்ன செய்கிறதா, நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் தாழ்த்தப்படணும், நம்ம எவ்வளோ தாழ்வு தேவனுடைய சமூகத்தில் தாழ்மையா இருக்கணும் என்ற ஒரு அடையாளத்தை என்ன செய்கிறதா, வெளிப்படுத்துகிறது. 2வது பார்க்கும் பொழுது மனம் திரும்புதல். எதிலிருந்து? பாவத்திலிருந்து. ஹல்லேலூயா. விடுதலை பெறுவதற்கான வழி. ஹல்லேலூயா. நம்ம எதிலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி இருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் எதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்துகிறதோ, எதெல்லாம் நம்மளை ஆக்கிரமிக்கிறதோ, எதெல்லாம் நம்மளை தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர விடாமல் தடை பண்ணுகிறதோ, அந்த தடைகளிலிருந்து எல்லாம் விடுதலை பெறுகணும். ஹல்லேலூயா. விடுதலை வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணுகிறோம். தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம மனம் திரும்புதல் உண்டாகணும். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், 4வது அதிகாரம் இவ்வாறாக சொல்லி 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம். ஹல்லேலூயா. எங்க இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இது என்ன செய்யணும்னா, துயரத்தின் 2வதாக நம்ம பார்க்கும்போது இது துயரத்தின் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. துயரத்தின் அடையாளமாக நம்ம என்ன செய்கிறதா, வேதத்தில் இது காணப்படுகிறது. சூசான் அரண்மனையில் உண்டான கட்டளையினால் ஹல்லேலூயா பிறந்த துயரமாய் இருக்கிறது. அப்போ சூசான் அரண்மனையில் வாயிலிருந்து ஒரு வார்த்தை என்ன செய்கிறதா, ராஜாவின் சமூகத்திலிருந்து ஒரு கட்டளை பிறப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கட்டளை பிறப்பட்டனால என்ன செய்கிறதா, ஒரு பயம் உண்டாகிறது, ஒரு துயரம் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது, ஏசாயா 61 துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், சூசான் அரண்மனையினால உண்டான கட்டளை நிமித்தம் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, பயந்து, யூத குலத்தார் பயந்து நடுங்கினாங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல என்ன செய்கிறாங்களா, ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து அழுது புலம்பும் போது அவங்களுடைய துக்கம் துயரம் என்ன செய்யுதா, ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் மனம் திரும்பும் போது, தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது தேவன் நம்மளுடைய வாழ்வை அவர் மாற்ற போதுமானவராக. அதுக்கு உதாரணமாக இன்னொருத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் யோனாவின் புஸ்தகம் நம்ம 3ல் பார்க்கிறோம். 4, 5 வசனங்கள் சொல்லுகிறது என்னன்னா, மகாநகரமாகிய நினிவேயின் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லி. அப்போ மகாநகரமாகிய நினிவேயின் அக்கிரமம் என்ன செய்கிறதா, தேவ சமூகத்தில் போய் எட்டுனது. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் உணர்வடையாத ஜனங்களாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய மனுஷனாகிய யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த நகரத்துக்கு போ, எச்சரிப்பு கொடுன்னு சொன்னேன். ஆனால் யோனா அந்த இடத்துக்கு கடந்து போகலை. ஆனால் கர்த்தர் ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை, ஒரு மனிதர்களை ஹல்லேலூயா பாதுகாக்கணும்னு நினைச்சா அது எப்பேற்பட்ட அது என்ன செய்யணும்னா, அது பார்க்கிறோம், அக்கிரமம் மிகுந்த ஜனங்கள்
ஜனங்கள். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் மேல தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துல என்ன செய்கிறார்களாம்? ராஜா அந்த செய்தியை கேட்டபோது வஸ்திரத்தை கலட்டி ரெட்டு உடுத்து என்ன செய்கிறார்னா சாம்பல்ல உட்கார்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சாம்பல்ல உட்காருகிற அனுபவம் எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது என்னாகமத்தின் புஸ்தகம், ஹல்லேலூயா, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், என்னாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். எதற்கு இந்த சாம்பலை உதாரணமாக கொடுக்குறாங்க? ஒரு சுத்திகரிப்புக்காக. என்ன செய்கிறா? ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து அதை தகனித்து பலி செலுத்தி அதை என்ன செய்வாங்களா? ஆசாரியன் என்ன பாளையத்துக்கு புறம்பா கொண்டு போய் அதை என்ன செய்வாங்களா? கொட்டி பாதுகாப்பான ஒரு இடத்துல கொட்டி அதை தண்ணீரில் கலந்து தெளிக்கும் போது அல்லேலூயா பாவங்கள் மாறும் என்று சொல்லி அந்த சுத்திகரிப்பு உண்டாகும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்காக பலியான கிறிஸ்து அல்லேலூயா அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து நமக்காக என்ன செய்கிறாரோ ஒரு சுத்திகரிப்பை உண்டாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்லையும் அப்போ அந்த சாபம் எங்கே முறியடைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தில் என்ன செய்கிறாரா? அந்த சாபத்தை முற்றிலுமாய் நமக்கு மாற்றின தேவன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாம்பலை தெளிக்கும் போது என்ன செய்கிறாரா? ஒரு சாபம் மாறினது, ஒரு சுத்திகரிப்பு உண்டானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரா? நமக்காக சாபமானார் என்று சொல்லி பார்க்கிறது. நம்மளை சுத்திகரிக்கும்படியாக. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால், அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிறபடினால், அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நம்மளையும் அவர் என்ன செய்கிறாரா? பரிசுத்தமாக மாற்றி இருக்கிறார். அப்போ அந்த சுத்திகரிப்பு நமக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள என்ன செய்கிறது? பெரிய பெரிய மாற்றங்களை என்ன செய்கிறது? கொண்டு வருவதாக இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 42:6 பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு என்ன செய்கிறாரா? சாம்பல்ல உட்கார்ந்துருந்தாருன்னு சொல்லி பார்க்குறது, அருவருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த நம்மளுடைய இந்த பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் நமக்கு என்ன செய்யணும்? உணர்வுகளை கொடுக்கணும். ஏன்னா பாவம் செய்யாத நபர்கள் இந்த உலகத்துல பிதாவாகிய குமாரனாகிய கிறிஸ்துவை தவிர பாவம் செய்யாத ஒரு நபரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பாவங்களை அறிக்கையிடுகிறோம். தேவ சமூகத்திலேருந்து ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற விதமாக என்ன செய்கிறாரா? அவருடைய ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நம்மளை என்ன செய்கிறதா? பாவம், மரணம் என்பவைகளின் ஆக்கினையிலிருந்து நம்மளை என்ன செய்கிறது? மீட்டெடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பாவம் மரணத்திலிருந்து மீட்டெடுத்த மனிதன் எப்படி இருக்கிறானா? யோவானில் சொல்லப்பட்டு 15:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களா. ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறார்னா, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நான் கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களுமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுமும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, நமக்கு இந்த சாம்பலுக்கு பதிலாக தேவன் சிங்காரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஹல்லேலூயா, வியாதியும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் நம்மளிருந்து எடுத்து போட்டு ஹல்லேலூயா அவருடைய சுதந்திரமாய், அவருடைய ஹல்லேலூயா விருட்சகமாய், நீதியின் விருட்சகம் எனப்படுவார்கள் என்று சொன்னது போல அவர் நம்மை அநேக கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்மளுடைய சாம்பலான வாழ்க்கையை தேவன் களைந்து போட்டு, நம்மளுடைய ரெட்டை களைந்து போட்டு, சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நம்மளை இடைக்கட்டி அவர் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அதுக்கு முதலாவது நமக்கு தாழ்மைப்படணும், மனம் திரும்புதல் உண்டாகணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணணும். இந்த சரீரமாகிய இது மண் என்று நம்ம என்ன செய்யணும்? மேட்டின்மை, ஹல்லேலூயா, பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றில் இருந்தும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய், நம் விடுதலையாக்கப்பட்டவர்களாய்
தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது தேவன் நம்மளை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னது போல தூளும் ஹல்லேலூயா சாம்பலுமாய் இருக்கிற உமது அடியேன் என்று சொன்னது போல தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது தேவன் ஆபிரகாமுக்கு இறங்கினது போல அவருடைய கிருபை வரங்கள் இறங்கினது போல நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கிருபையின் வரங்களை என்ன செய்கிறாரா நிறைவாய் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ அதனால் இந்த வார்த்தையை இறுக பற்றி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.